சிறுவன் தேவதீரன் கலைஞரின் வாழ்க்கை வரலாறை கவிதையாக பாடி அசத்தினார். மாணவனை திருவாரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் வெகுவாக பாராட்டினார். வணக்கம். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் செறித்த குடல், சங்கநூல் செறித்த உடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை, நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை, நெஞ்சமெல்லாம் தமிழன்னை, நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை. யாப்பிலார் பாடலனும் யாத்தரும் கவிதையனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலார் தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் எங்கள் தலைவரே. ஈடியா புயலா எரிமலையா தீப்பிலம்பா வெடியா படைமுரசா மின்னல் கொடியா தாயின் மடியா என்னவென்று சொல்வேன். உடன்பிறப்பே என்று துவங்கும் நெருப்பு வரிகள் எழுதுவதை அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆற்றல் மிகு தலைவர், இன்பத் தமிழ் கவிஞர், ஈடற்ற பேச்சாளர், உலக தமிழர்களின் நம்பிக்கை நாயகர், ஊக்கத்தின் அடையாளம், எடுத்ததெல்லாம் வெற்றி, ஏற்றமிகு சாதனை, 5ஆம் முறை அரசாளும் அற்புத கலைஞர், ஒப்பற்ற படைப்பாளி, ஓய்வறியா உழைப்பாளி, ஒப்பற்ற படைப்பாளி, ஓய்வறியா உழைப்பாளி, ஔவையை போற்றிய அதியமான், இன்று நூற்றாண்டு விழா கண்ட நம் புனித தலைவர் கலைஞர் 1957 சட்டமன்றத்தில் காலடி வைத்தார். அவர் போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் தோற்றதில்லை என்பது அவரின் சரித்திர சாதனையாகும். இதற்கெல்லாம் காரணம் கலைஞரிடம் காணப்படும் அற்புதமான ஆற்றல், யாருக்கும் எளிதில் கிடைக்காத நினைவாற்றல், அரசியலில் திறமையான அனுபவ வீடு, இணையற்ற எழுத்தாற்றல், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை வளர்த்து அறிவூட்டிய பெரியார், ஆளாக்கிய அண்ணா, இருவரின் மீதும் தன் கொண்டுள்ள மாறாத பற்று. ஐயா கலைஞர் பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருந்தபோது நதிகள் எல்லாம் மிகவும் அழகாக இணைத்து புதிய பாதையிலும் தலைப்பிலே கவியரங்கத்தின் சொல்லிய கவிதை சிலிர்க்க வைத்தது. குடமுருட்டி காவேரி பெண் ஆடுகின்ற காட்சி கண்டு காதல் கொள் இடம் இதுதான் என்று, காதல் கொள்ளிடம் இதுதான் என்று வீர சோழன் வருகிறான் ஓடம் போக்கி, என் மேல் வை கை என்று வளைகின்றான், உன் பல் மணிமுத்தா என்று நெளிகின்றான். காவேரியோ கண் சிமிட்டி என் மன்னியார் வருகிறான், மணங்கிடுகாத்தான் என்றான். அவனோ வரட்டுமே மன்னியார், நம் காதலுக்கு அவன் என்ன கல்லணையா? காமினி பாமினி நாமினி காதலர்கள், இனி திருமணம் நமக்கென்று சொல்லிவிடு, இனி திருமணம் நமக்கென்று சொல்லிவிடு. காதல் அக்கினியாருமோ கண்ணே அருகில் வந்துவிடு என்றாள், காதல் அக்கினியாருமோ கண்ணே அருகில் வந்துவிடு என்றார். வீர சோழன் விளைஞரித்து கொண்டவாறு பாலாறு முன்னே படிகிடுவோம் வா என்றாள். மஞ்சளாறு முகவதியும் தன் மனைவியில் சாய்ந்தபடி மனம் எப்போது அத்தான் என்றான். பெரியார் தலைமையிலே பெரியதாக நடக்கும் என்றார். பார்த்தீர்களா கலைஞரின் சிந்தனையை? புதுமை நடை எப்படி விரிந்திருக்கிறது என்று நாட்டின் நதிகளை தன் பாட்டில் இணைத்திருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள். கலைஞரின் இதழ் சிந்தும் முறை கூட கவிதை நடையிலே தான் இருக்கும். கலைஞரின் கவிதை மலையில் நடைந்த கவிஞர்கள் எல்லாம் கலைஞர் ஒரு கவிதாலயம் என்று போற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். கவிதையின் முதல் எழுத்துக்க கவிஞனையும் குறிக்கும், ஐயா கலைஞரையும் குறிக்கும். கன்னித்தமிழ் உள்ளவரை ஐயா கலைஞரின் கவிதை நிலைக்கும், கன்னித்தமிழ் உள்ளவரை ஐயா கலைஞரின் கவிதை நிலைக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.